ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பர்கர் டைப்பில் ஒரு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பொடியாக நறுக்குன ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன கேரட் இருக்குது, அதை போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன பீன்ஸ் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். பொடியாக நல்லா மேஷ் பண்ண தக்காளி இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு பொடியாக நறுக்குனது 2, அதையும் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, அதையும் போட்டுக்கலாம். இது தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் மீல் மேக்கரை ஊற வச்சு அதை மிக்சியில் தூள் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மீல் மேக்கரை போட்டாச்சு. இப்போ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பன்னீர் துருனது இருக்கு, அதையும் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பிரெட் கிரம்ஸ் இருக்கு, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அந்த கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி பர்கர் டைப்போ இல்லை நீட்டாக இருக்க அந்த பன் பட்டர் ஜாம் போல் அந்த மாதிரி இருக்க நீட்டாக இருக்க பண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை சென்டரில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டஃபிங் இது பண்ணோம்ல, அது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். கை பொறுக்கிற லெவலுக்கு வந்தோடனே இதை நல்லா உருட்டி ரெடி பண்ணலாம், ஆறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டஃபிங் பண்ணோம் இல்லையா, ஆற வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கட்லெட் ஷேப்புக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த மாதிரி எல்லா இதையும் ஸ்டஃபிங்கும் உள்ளே வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு நம்ம இதை 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் வேகட்டும். ஒரு பக்கம் வந்தாச்சு, இப்போ இன்னொரு பக்கமும் வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ இந்த மாதிரி பர்கருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். வச்சு இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உள்ளே வச்சோடனே கொஞ்சம் மயோனஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மயோனஸ் போட்டாச்சு. இப்போ ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம். மேலே ரெட் சில்லி சாஸ் ஊற்றியாச்சு. இப்போ சீஸை கொஞ்சம் துருவிக்கலாம் மேலே. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான வீட்லேயே நம்ம சூப்பராக ஒரு பர்கர் செஞ்சாச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. இதை நீங்கள் நைட் டின்னராகவும் செஞ்சுக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ செஞ்சுக்கலாம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கும் இதை கொடுத்து அனுப்பலாம். இந்த ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.